வேறு எதுவும் எனக்குத் தெரியாது என்றான் வேலைக்காரன். உடனே தேவதத்தனை அழைத்து வருமாறு ஆட்கள் அனுப்பப்பட்டனர். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தேவதத்தன் அரசன் முன்னிலையில் அழைத்து வரப்பட்டான். தேவதத்தா, உனக்கு இவ்வாபரணத்தை யார் கொடுத்தார்கள்? என்று மகனை இழந்து பரிதவிக்கும் விக்கிரமாதித்தன் கேட்டான். யாரும் கொடுக்கவில்லை, அரசே. என்ன? பின் உனக்கு எப்படிக் கிடைத்தது? பொருளாசையினால் இளவரசனை கடத்திச் சென்று கொன்று நகைகளை அபகரித்துவிட்டேன். அவைகளுள் ஒன்றையே வேலைக்காரன் வசம் கொடுத்தனுப்பினேன். என்னுடைய கர்மவசத்தால் இவ்விதம் நடந்துவிட்டது. உங்களுக்கு எது உசிதம் என்று படுகிறதோ அதன்படி செய்யுங்கள் என்று தலைகுனிந்து நின்றான் தேவதத்தன். தேவதத்தனின் வார்த்தைகளைக் கேட்டு அரசன் ஸ்தம்பித்துப் போய்விட்டான். சபையிலே இருந்த ஒருவன், இந்த அந்தணனோ எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவன், தர்மத்தை நன்கு அறிந்தவன். அரசகுமாரனைக் கொன்று ஆபரணங்களைத் திருட எப்படித்தான் புத்தி போயிற்றோ என்றான். இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? வினைப்பயன் அவனை இம்மாதிரி செய்யத் தூண்டுகிறது. வினைப்பயனால் தூண்டப்பட்டவர்கள் அறிஞர்களாயினும் என்ன செய்ய முடியும்? மனிதர்களின் சித்தம் அவரவர் வினைப்பயனுக்கேற்ப அமைகிறது என்பதை மறந்துவிட்டாயா என்று மற்றொருவன் கேட்டான். பிறகு சபையில் இருந்தவர்கள் விக்கிரமாதித்தனிடம் சொன்னார்கள், அரசே, இவனோ குழந்தையைக் கொன்ற கொலையாளி, மேலும் திருடனும் கூட. ஆகவே இவனைக் கழுவேற்றுவதுதான் சரியான தண்டனை அளிப்பதாகும் என்றனர். அப்போது விக்கிரமாதித்தன் தலை நிமிர்ந்து சொன்னான், மந்திரிகளே, சபையோர்களே, இவனோ என்னை அண்டியவன். ஆதரித்தவன் இவன் எனக்கு உபகாரி கூட. ஏனென்றால் ஒரு சமயம் நகருக்குத் திரும்பும் வழி தெரியாமல் காட்டிலே திரியும்போது இவனே எனக்கு வழி காட்டியவன். இவ்விதம் என்னைச் சார்ந்திருக்கும் ஒருவனுடைய நற்குணங்களையோ தீய குணங்களையோ கவனிக்கக்கூடாது. ஏனெனில் பெரியோர் அவ்விதம் செய்ய மாட்டார்கள். சந்திரனோ தேய்ந்து போகும். இயற்கை வாய்ந்தவன், அவன் உடல் கீற்று போல வளைந்து குறைகிறது. தன் உடலில் களங்கமுடையவன் சூரியன் கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்கும்போது மறைந்து இருள் அடையும்போது நன்றி செய்வதில் என்ன இருக்கிறது? அபசாரம் செய்தவர்களுக்கு உதவுகிறவன்தான் உயர்ந்தவன் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இவ்விதம் விக்கிரமாதித்தன் அவர்களைப் பார்த்துச் சொல்லிவிட்டு தேவதத்தனிடம் திரும்பினான்.